வாங்க வாங்க, காலையில எங்க போயிட்டு வரீங்க? இன்னைக்கு மாமாக்கு பிறந்த நாள்ல, அதான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஓஹோ, சரி சரி, எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வச்சிருங்க, போங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் சொல்ல போறேன். இந்த பர்த்டேக்கு மாமா வரேன்னு சொல்லிருக்காரு. என்ன ரேவதி சொல்ற? உங்க மாமா நம்ம வீட்டுக்கு வராரா? ஆமா அத்தை. நிஜமாவா சொல்ற? சரி, உனக்கு எப்படிமா தெரியும்? யார் உன்கிட்ட சொன்னா? உங்க மாமாவை பாத்தியா? அவர்கிட்ட நீ பேசினியா? அவர் எங்கம்மா இருக்காரு? மச்சான், இந்த கலரை இங்க தொங்க விடலாம். ஆமா, இது இந்த பக்கம். வெளியிலையா லைட்டு பூ பூ. ஆமா, அப்போ இதெல்லாம் தொங்க விட்டுலாம். டேப் ஒட்டுற டேப். என்ன நடக்குதுங்க? மாமாவுக்கு பிறந்த நாள்ல, அதுக்கு அதுக்குன்னா அதுக்கு டெக்கரேஷன் பண்ணும்ல. சரி, அதுக்கு நீங்க ஏன் டெக்கரேட் ஆயிருக்கீங்க? இல்ல, முதல்ல அதை நான் போட்டு பார்ப்பேன், நல்லா இருந்தா அப்புறம் வீட்டுக்கு போட்டுருவேன். ஏன்னா அவர் தான் குழந்தை மாதிரி முன்ன பின்ன எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறாரு. நீயும் அவர் மாதிரி ஆயிட்டியா? ஏற்கனவே போலீஸ் ஆபீசரும் சிபிஐயும் அப்பாவை டெய்லி வந்து தேடிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பண்ணி நீங்க காட்டி கொடுத்துருவீங்களா? என்ன எல்லாரும் ஏன் மூஞ்சியை பாத்துட்டு இருக்கீங்க? கேக் வாங்கினியா இல்லையாடா? எடுத்துட்டு வா. வாங்கி அங்க வச்சு என்ன பிரயோஜனம்? போ சீக்கிரம் எடுத்துட்டு வா. அம்மா, ஓவர் இரு. சும்மா ரெடி. பாவம் மனுஷன், என்ன கஷ்டப்பட்டாரோ தெரியல. பாவம். ஐயோ, அவருக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. மா, பதட்டப்படாத, உட்கார். இருக்கட்டும் துளசி, நான் இப்ப உட்கார்ந்து என்ன பண்ண போறேன்? இரு, அப்பா வரட்டும். மா, டேய், கேக் என்னடா ஆச்சு? சீக்கிரமா நட. எவ்வளவு நிதானம், அவர் வந்துட போறாரு, அதுக்குள்ள ரெடி பண்ணணும்ல. வை வை வை. என்ன சார், நீங்க வந்திருக்கீங்க? பின்ன என்ன சார், இந்த நிமிஷத்துக்காக தானே நாங்களும் காத்துட்டு இருக்கோம். வரட்டும், வந்த உடனே கேக் கட் பண்ண கையோட அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறோம். ஐயோ, என்ன சார் நீங்க? அவரே பாவம், அவரை அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? அவரு நிரபராதி சார். அதை நாங்க விசாரிச்சு முடிவு பண்ணிக்கிறோம் சார். சும்மா சப்போர்ட் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. பாருங்க அத்தை, நான் மாமாவை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். இவங்க விடாப்பிடியா இருக்காங்களே. பாருங்க சார், எங்க அப்பா இங்க இல்ல, வரவும் மாட்டாரு. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. நீங்க தானே ஆபீசரு, நீங்களே போய் அவர் கண்டுபிடிங்க. இப்படி கண்ட நேரத்துல வீட்டுக்கு வந்து கலவரம் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. அப்போ யாருக்குமா இந்த கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க? எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவர் நினைவா நாங்க இன்னைக்கு கேக் கட் பண்ணலான்னு இருக்கோம், அவ்வளவுதான். எங்க கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் போய் சொல்றீங்கல்ல. இருக்கட்டும், நாங்க வெயிட் பண்றோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முருகா, இந்தா. ரொம்ப நாளைக்கு அப்புறமா உங்க அம்மாவை பார்க்க போறோங்கிற ஆசையா இந்த வளையல வாங்கினேன். இதை இன்னைக்கு என் கையால அவங்களுக்கு கொடுக்க முடியாது. நான் கொடுத்தேன்னு சொல்லி அம்மா கிட்ட கொடுத்துறேன். அப்பா எங்கன்னு கேட்டா விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்ல. ஆனா அது நான் தாங்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது. இந்தா, யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. போ போமா. மா,
அம்மா அழாதம்மா. இன்னைக்கு அப்பாவோட பிறந்த நாள்மா. இதுக்குதான் இதெல்லாம் நான் வேண்டான்னு சொன்னேன், கேட்டீங்களா? பாருங்க, அவர் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வராருன்னு நாம எல்லாம் எவ்வளவு ஆசையா காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா அவர் வந்தா பிடிக்கிறதுக்கு சிபிஐ ஆபீசர் வந்துட்டு போறாங்க. ஐயோ, அவர் வந்திருந்து அவர் அரெஸ்ட் ஆயிருந்தா எத்தனை வருஷம் அவர் ஜெயில அடைச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் அவரை திரும்ப பார்க்க முடியாமே போயிருக்குமே. மா, அதான் எதுவுமே நடக்கல, நீ அழாதம்மா. என்னால தாங்க முடியல துளசி. பாவம், அவர் எந்த தப்புமே செய்யாமையே அவர் மேல குற்றவாளி பட்டம் கட்டுறதுக்கு அவரை இப்படி சுத்தி சுத்தி அடிக்கிறாங்களே. உங்க அப்பா வந்தாரா? என்ன பார்க்க வந்தாரா? டேய், எங்கடா அவரு? எங்கடா போனாரு? ஐயோ, போயிட்டாரா? அவரை நீ பாத்தியா? அவர்கிட்ட பேசினியா? அவர் நல்லா இருக்காரா? ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் அவரை பாக்குற பாக்கியத்தை ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? ஐயோ, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே நான் அழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்கிறது? சீக்கிரமா உங்களை பாக்குறதுக்கு வருவார் அத்தை. இங்க நடந்ததெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் இப்ப வந்திருந்தா மாட்டிருப்பாரு இல்லத்த? துளசி, பாத்தியா, உங்க அப்பா எனக்காக வளையல் வாங்கி கொடுத்திருக்காரு. அவர் எல்லா பிறந்த நாளுக்கும் நான் தானே அவருக்கு பரிசு வாங்கி கொடுப்பேன். அவரோட பிறந்த நாளைக்கு அவர் என் பக்கத்துல இல்ல, ஆனா நான் என்னைக்கும் ஆசையா கேட்டதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வளையல் வாங்கி கொடுத்திருக்காரு. ஐயோ, அவரை பாக்குற பாக்கியம் தான் எனக்கு இல்லாம போயிடுச்சு. டேய், அப்பாவை எங்கடா பார்த்த? அண்ணே, அவர் எங்க தங்கியிருக்கேன்னு சொன்னாரா? வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு ஒரு வாய் சாப்பிட கூட முடியல. அதுக்கு கொடுத்து வைக்கலையே துளசி. டேய், உங்க அப்பா எப்படா போனாரு? இப்பதானா? எனக்கு எனக்கு அம்மா, அம்மா, எங்க போயிட்டீங்க? அம்மா, எங்க அம்மா, அம்மா, எங்க இருக்கீங்க? இங்க பாருமா. ஐயோ, என்ன வந்து பார்க்க மாட்டீங்களா? என்ன பார்க்க நீங்க வர மாட்டீங்களா? இந்த பசங்களோட எவ்வளவு நாளைக்கு நான் தனியா கஷ்டப்படுறது? சீக்கிரம் வாங்க, வந்து எங்களெல்லாம் பாருங்க.